ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கோவை அண்டு கொங்கு மக்களோட ஃபேவரட் அண்ட் சென்டிமெண்ட்டான ஃபுட் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்காக ஒரு டம்ளர் ரைஸ் அண்ட் ஹாஃப் டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா 4 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இது தாளிக்கிறதுக்காக கடுகு, கருவேப்பந்தழை, 3 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம், தென் ஒரு 20லிருந்து 30 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இது கூடவே ஒரு 20-25 பல் பூண்டு, இது கூடவே மீடியம் சைஸில் 3 தக்காளி. தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், இந்த 2 பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இது கூடவே கருவேப்பந்தழையோ வரமிளகாயோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாயை கூட இது கூட நீங்கள் கீறி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்காக உப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. தென் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இது கூட சேர்த்து தக்காளியை நல்லா வணங்கிக்கோங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸஸ், வெரைட்டி ரைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னாலே இந்த அரிசி பருப்பு சாப்பாடாக மட்டும்தான் இருக்குங்க. நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரமும் பார்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லைங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர்லேயே நாங்கள் சாப்பிட்ருவோம். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஃபுட்டு.